ஹாய், எப்படி இருக்கீங்க? விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தத பார்ட் 1 போட்டிருப்பேன். இது வந்து பார்ட் 2. ஸோ அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டே பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி, நல்லா பொட்டெல்லாம் வச்சு, எண்ணெய்லாம் ஊத்தி, திரியெல்லாம் போட்டு ரெடியா வச்சுட்டேன். நான் பிங்க் ஸ்டஃப் யூஸ் பண்ணி தான் பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன். மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வடைக்கு ஊற வச்சுட்டு, பொங்கலுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். சர்க்கரை பொங்கல் செய்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுண்டல் ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சிருந்ததுனால, அத ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சைட் பொங்கலுக்காக பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெல்லம் வந்துட்டு ஆல்ரெடி நான் திருவி வச்சிருந்தேன். பட் பத்தலன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் திருகுனேன். இதெல்லாம் வடைக்கு தான் கட் பண்ணிட்டுருக்கேன். வடை எப்பவுமே மோஸ்ட்லி லாஸ்ட்ல தான் செய்வேன். ஏன்னா சூடா இருந்தா தான் நல்லாருக்குன்றதுக்காக. இது போலிக்கான பூரணம். ஐட்டம்ஸ் நெறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணியிருந்தேன் எல்லாத்துலயுமே. அது பார்த்தீங்கன்னா, தேங்காய் கொழுக்கட்டைக்கான பூரணம். வேர்க்கடல வந்து ஆல்ரெடி அவன்ல வச்சுட்டேன். மைக்ரோவேவ் அவன்ல வச்சுட்டு அது வந்து ஃப்ரை ஆகுறதுக்காக. சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அத எடுத்து ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். நான் சூடா இருந்தா தான் நல்லாருக்குன்றதுனால. இது பால் கொழுக்கட்டைக்கான தேங்காய் பால். கொழுக்கட்டை மாவு வந்து பெசஞ்சு வச்சுட்டேன். ஸோ 4 வகையான கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். ஒண்ணு பால் கொழுக்கட்டை, இன்னொன்னு அமினி கொழுக்கட்டை, இன்னொன்னு வந்துட்டு தேங்காய் சர்க்கரை போட்ட ஃபில்லிங், வேர்க்கடல, வெல்லம் போட்ட ஃபில்லிங் ஒண்ணு. ஸோ எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இதுதான் லாஸ்ட்ல பண்ணேன். ஸோ ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டுருக்கும்போது, இன்னொன்னு வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டீம் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. இந்த மோதகம் ஷேப்பர் வந்து என்கிட்ட இல்ல. அதனால கையிலேயே தான் பண்ணுனேன். I'll see you in the next one. Do what makes you happy. Bye bye.